வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2025. இந்த நாள் நட்சத்திரங்கள்ல முதல் பாதி, அதாவது மார்னிங்ல சித்திரை நட்சத்திரம், அதுக்கு பிறகு வரக்கூடியது சுவாதி நட்சத்திரம். 2 நட்சத்திரமே கிட்டத்தட்ட துலாம் ராசியில தான் வரும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சித்திரை பாதம் 3 4 துலாம் ராசியை சேர்ந்தது. இந்த நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு குறிப்பா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவமி திதி. இது வளர்பிறையா இருக்கிறதுனால ஒன்றும் பயம் இல்லை. இப்போ அந்த டே எப்படி இருக்க போகுது, பர்டிகுலரா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சுவாதியில பிறக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடை பார்த்துடலாம். குரு பார்வை ராசி மேல விழுந்தா எண்ணங்கள், உங்க முயற்சிகள் சுபம். ஏதோ ட்ரை பண்றீங்க, ஒரு அப்ளை பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க, ஏதோ ஒரு ஜாப் ட்ரை பண்றீங்க, படிப்புக்காக ட்ரை பண்றீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க, ஒரு கால் அட்டன் பண்றீங்க, இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு சைடில் வந்திருக்கு. சூரியன் 9th ஹவுஸ்ல. ஃபாதர் ரிலேஷன்ஷிப் மூலியமா ஏதோ ஒரு கிஃப்ட், ஏதோ ஒரு சப்போர்ட், ஏதோ கேட்குறீங்க, அது கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க. 10ல புதன். உங்க புத்தி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இந்த திட்டத்தை தீட்டலாம், எப்படி இதை சரி பண்ணலாம், எப்படி இதை அடையலாம், எப்படி இதுக்கு பிளான் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வேகமா போகும். எதையாவது கத்துக்க வைக்கும். ஏதாவது ஒன்று, ஒரு கோர்ஸ் கத்துக்கலாமா, இது ஏதாவது ஒரு ஆர்ட் கத்துக்கலாமா, சம்திங் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங்னா அந்த லேர்னிங் சைடில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் மார்ஸ் அண்ட் கேது, சனி பொசிஷன் ஆக்சுவலாக நல்லா இருக்கு. எதிரிகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடும். சுக்கிரன் கரெக்டாக 8th ஹவுஸ்ல. இது விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா என்னன்னா, இது நமக்கு கிடைக்காது, இது நமக்கு வராது, இது நடக்குமா, இது நடக்காதா, எதெல்லாம் நீங்க சந்தேகப்படுறீங்களோ பொருளாதாரத்துல, அது கடைசியில உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கிற மாதிரி வந்துடும். கடைசியாக தான் விபரீத ராஜயோகம். மைனஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். செவ்வாய் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு. இதுவும் 11th ஹவுஸ்ல வந்திருக்கு. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவுகள்கிட்ட காரசாரமான விவாதங்களை தவிர்த்தால் மட்டுமே போதுமானது. வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. நாள் நல்லா இருக்கு. ஒரு பிரார்த்தனை செய்தால் இன்னும் நல்லா இருக்கும், அந்த டே சூப்பரா இருக்கும்னா, துலாம் ராசி, சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்த நீங்க இந்த நாள் அன்று, இன்னைக்கு பர்டிகுலரா ஸ்ரீமன் நாராயணன், இந்த பெருமாளை மனசார சேவிங்க. அதுலயும் ஸ்ரீ ரங்கநாதரை மனப்பூர்வமா ஒரு சின்ன புஷ்பம் அலங்காரம் பண்ணி வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு நெய் தீபம் ஏற்றி வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா, நினைச்ச காரியங்கள் மனப்பூர்வமா சந்தோஷமா நிறைவேறும்ன்றது என்னுடைய கருத்து. தவிர உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வேணும்னா, ட்ரெயின்டு ஜூனியர்ஸ் எங்க டீம்ல இருக்காங்க. தேவைப்படக்கூடியவங்க அந்த சர்வீஸை எடுத்து பயன்படுத்துங்க. www.lifehoroscope.in. நன்றி, வணக்கம்.